மிக்க நன்றி. எஃப்ஏடிவியின் ஒளிர் வழங்குகின்ற எதிரும் புதிரும் பாகம் 73 உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வழமை போல இன்று எங்களுடைய தலைப்பாக நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் மெய்நிகர் உலகம். இந்த மெய்நிகர் உலகம் மனிதனுக்கு வாய்ப்புகளை அள்ளி தருகின்றதா அல்லது அபாயத்தை ஏற்படுத்துகின்றதா? இதுதான் இன்றைய தலைப்பாக எடுத்திருக்கின்றோம். சாதாரணமாக ஒவ்வொரு வருடமோ அல்லது ஒரு காலப்பகுதியிலும் ஏதாவது புதிய அறிமுகங்கள் வந்து கொண்டேதான் இருக்கின்றது. இவ்வாறான புதிய அறிமுகங்கள் வந்தாலும் நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்வதில் பின்னுக்கு நிற்கிறதில்லை. எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதை பயன்படுத்துகின்றோம். அதில் இருக்கின்ற விஷயங்களை, நன்மைகள் தீமைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கின்றோம். நன்மைகளை எடுத்து பின்பற்றுகின்றோம், தீமைகளை அவ்வாறு விட்டு செல்கின்றோம். இதுதான் பழமையாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மெய்நிகர் உலகம் என்ற விர்ச்சுவல் ரியாலிட்டி என்ற ஒரு ஒன்றை இன்று அறிமுகப்படுத்துகின்றோம் இந்த பட்டிமன்றத்தின் ஊடாக. இந்த ரியாலிட்டி என்று பார்க்கும் பொழுது உண்மையாக அது ஒரு விடயத்தை அல்லது ஒரு காணொளியை நாங்கள் அந்த இடத்திலே நின்று அனுபவிக்கக்கூடிய அளவான தன்மையை எங்களுக்கு தருகின்றது. இது உண்மையிலேயே பலருக்கு ஆபத்து என்று சிலருக்கு ஆபத்து என்று சொன்னாலும் கூட பல இடங்களிலே அது எங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கின்றது. இதற்கு ஆகவே 2 சாதனங்கள் எங்களுக்கு தேவை. ஒன்று விஆர் டிவைஸ், அந்த ஹெட்செட் ஒன்று தேவையாக இருக்கும். மற்றது ஒரு ஸ்மார்ட் போன் ஒன்று. அந்த ஸ்மார்ட் போன்ல இந்த இந்த இதை எங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவான வாய்ப்பு இருக்கின்றதா என்பதை நாங்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஆக இந்த 2 கருவிகள் தான் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. இதை பயன்படுத்தி கொண்டு எத்தனையோ விதமான சலுகைகளையும் வாய்ப்புகளையும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. என்னுடைய கருத்து இவ்வாறு இருந்த போதிலும் எங்களுடைய பேச்சாளர்கள் எவ்வாறெல்லாம் தங்களுடைய கருத்துக்களை கொண்டு வந்து இந்த நிகழ்வை அலங்கரிக்கப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம். அந்த வகையிலேயே இந்த வாய்ப்புகளைத்தான் அள்ளி தருகின்றது என்ற அணிக்காக சாதனா அவர்களும் லீசாலனும் கலந்து கொள்கின்றார்கள். ஆபத்தைத்தான் கொண்டு வருகின்றது என்ற அணிக்காக ஹர்ஷனாவும் மயிலவன் அவர்களும் இணைகின்றார்கள். அவர்களை இந்த பட்டிமன்றத்திலே நாங்கள் வரவேற்றுக் கொண்டு அவர்களிடமே நாங்கள் விட்டு விடுவோம் தலைப்பை. வாய்ப்பு என்ற அணிக்காக வருகின்ற சாதனா அவர்கள். வணக்கம் சாதனா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நான் வந்துள்ளேன். மெய்நிகர் உலகம் வாய்ப்பு தான் தருகின்றன. பாத்தீங்கன்னா இந்த காலத்தில் வைத்தியசாலை எல்லாம் வைத்தியர்கள் கணக்கு வந்து கிடைக்கும். ஆனா இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அவங்க ப்ராக்டிஸ் போடுற எக்யூப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் குறைவா இருக்கும். ஸோ நாங்கள் இந்த மெய்நிகர் உலகம் விர்ச்சுவல் ரியாலிட்டி பாவச்சினீங்கன்னா அவங்க கஷ்டமான சர்ஜரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து உண்மையை பேஷண்ட் வரைக்கு செய்யறதுக்கு இந்த ரிஸ்க் வந்து குறைவா இருக்கும் அண்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் வைத்தியர்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இது பிறகு ஒரு பாடசாலை உள்ளக்கு பாடசாலைகளுக்கு கணக்கு வசதி இருக்க மாதிரி ட்ரிப்ஸ் போக பிரமிட், பாரிஸுக்குள்ளக்கு ஐஃபில் டவர் பார்க்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க மாட்டேன். ஆனா நாங்கள் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி யூஸ் பண்ணுவேன்னா மாணவர்கள் கிளாஸ் ரூம் உள்ளக்க பார்க்குறாங்க, கண் வச்சு கண்ணு பார்க்குறான் இந்த ஐஃபில் டவர், பிரமிட்ஸ், அதெல்லாம் வந்து பெட்டர் லேர்னிங் அந்த ஞாபகம் சக்தி கூடும். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நாங்கள் அந்த வேர்ல்ட் வந்து கிளாஸ் ரூமுக்குள்ளே ட்ராவல் பண்ணி தெரியிருக்கு. அண்ட் வேறு என்னன்னா நாங்கள் சுற்றுலா போகிறக்க எங்களுக்கு அந்த இடம் தெரிய மாட்டேன். ஆனா நாங்கள் வீட்டில் இருந்து வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி யூஸ் பண்ணிருக்க எங்களுக்கு அந்த இடம் எல்லாம் தெரியிருக்க கணக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நாங்கள் சுற்றுலா போகிறக்க மற்றார்கள் இந்த இடம் எங்களுக்கு கலைக்காம இந்த இடத்துல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மியூசியம் எல்லாம் படிக்கிறதுக்கு கணக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இந்த மெய்நிகர் உலகத்தில். நன்றி, வணக்கம். நன்றி சாதனா. அது சாதனுடைய கருத்துக்களாக இருந்தது. சாதனை சொல்லியிருந்தார், இது தங்களுக்கு வாய்ப்பை தான் தருகின்றது. எவ்வாறென்றால் ஒரு மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, பாடசாலை மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு விடுமுறை காலங்களில் கூட நன்மைகளைத்தான் அள்ளி தருகின்றது. தாங்கள் ஒரு இடத்துக்கு விடுமுறை என்று சொன்னால் அங்கே போய் ஒரு விஷயங்களையும் ஆராய்றதிலும் பார்க்க இந்த விடுமுறைகள் எவ்வாறு இருக்கின்ற அந்த சுற்றுலா மையங்கள், அந்த சுற்றுலா பகுதிகளை மிக இலகுவாக ஒரு 360 டிகிரியில் பார்த்து கொள்ளலாம். என்ன சாதனை
ஒரு அவ்வாறு முழுமையாக பார்த்து கொள்ளலாம். ஆம், அது எவ்வளவு நன்மை தருகின்றது தன்னுடைய கருத்துக்களாக கொண்டு வந்திருந்தார். நன்றி உங்களுக்கு. அதை எதிர்த்து வருகின்றார் அபாயம் என்ற அணிக்காக ஹர்ஷனா. எனக்கு ஹர்ஷனா அன்மியூட் பண்ணு. அன்மியூட். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு விஆர் பாவனை மனிதனுக்கு வாய்ப்பா அபாயமா? நான் விஆர் பாவனையால் மனிதனுக்கு ஏற்பாடும் அபாயத்தை கூட வந்துள்ளேன். ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்க வானம் என்றால் அவன் பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, சோஷியலி ஹெல்த்தியா இருக்க வேணும். இந்த விஆர் பாவனை பிசிக்கலியா டேமேஜ் பண்ணுறது, மென்டலியா டேமேஜ் பண்ணுறது, எமோஷனலியா டேமேஜ் பண்ணுறது அண்ட் சோஷியலியா டேமேஜ் பண்ணுறது. எப்படி பிசிக்கலியா டேமேஜ் பண்ணுறது? தொடர்ச்சியா விஆர் பாவனை ஏற்படுது மயக்கம். விஆர் பாவனையால் உங்களோட கண்ணும் தலை வலி ஏற்படுது, மயக்கம் வரும், சத்தியம் வரும், அண்ட் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும். இது மாதிரி எமோஷனலி அண்ட் சோஷியலியா டேமேஜ் பண்ணும். இது எப்படி என்று பார்த்தா கூட நேரம் விஆர் பாவைக்கிறதில் அது மட்டும்தான் உலகம் என்று இருப்போம். அதனால உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாத்தையும் இழப்போம். இது தனிமையில் விட்டு விடும். இந்த காரணங்களில் விஆர் மனிதனுக்கு அபயம் என்று கூறி முடிக்கின்றேன். தேங்க்யூ. நன்றி. நன்றி. அது ஹர்ஷனா உண்மைதான். ஹர்ஷனா சொல்லியிருந்தார், ஒரு மனுஷன் ஃபிசிக்கலாவோ மென்டலியா எமோஷனல் சோஷியல் வந்து ஹெல்த்தியாக இருக்க எல்லா விதத்திலையும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அந்த ஆரோக்கியங்கள் இந்த விஆர் பாவனையின் மூலம் வந்து பாதிக்கப்படுகின்றது. ஆகவே அது அபாயத்தை தான் தருகின்றது என்று சொல்லி தன்னது பாணியில இங்கே சொல்லியிருந்தார். அது மட்டுமில்லாமல் அது தனி ஒரு உலகத்துக்கு எங்களை கொண்டு செல்வதால் இந்த ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்றோம் என்பதையும், இயல்பான வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுபட்டிருக்கின்றோம் என்ற ஒரு கருத்தை இங்கே தன்னுடைய வைத்திருந்தார். நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. இதை எதிர்த்து எவ்வாறு வாய்ப்புகளை தருகின்றது என்ற அணிக்காக லிசாலன் தன்னுடைய கருத்துக்களோடு வருகின்றார். அனைவருக்கும் இந்த இனிய மாலை வேளையிலே என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நான் பார்த்து கொண்டிருக்கின்ற தலைப்பு வந்து இந்த மெய் நிகர் உலகம் வந்து மனிதனுக்கு வாய்ப்பா அல்லது அபாயமான்னு சொல்லி. ஆகவே வாய்ப்பு எனும் தலைப்பில் நான் உங்களோடு ஒரு சிறு விவாதத்துக்கு நுழைகிறேன். இந்த மெய்நிகர் உலகம் என்னதை சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இது வந்து உண்மையிலேயே பல வாய்ப்புகளை வழங்குகிறது. ஆனால் அதை போலவே கொஞ்சம் சவால்களும் இருக்குத்தான். எந்த ஒரு விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் ஒரு நன்மை, தீமை, குட் சைட், பேட் சைட் அப்படி ஒன்று இருக்கு. அதே போல இந்த வளர்ந்து வரும் இலத்திரனியல் காலத்துல வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் வரும்போது அதற்குள் ஒரு சவால்களும் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் இந்த வாய்ப்புகள் தான் இந்த மிக இருக்குன்னு சொல்லி பார்க்க போனோம். இது வந்து புதிய வேலை வாய்ப்புகளை வந்து முதலாவது கொண்டு வருது. அடுத்தது வந்து கல்வியிலும், மற்றது பொழுதுபோக்கு, சமூக தொடர்புகள் போன்ற பல நன்மைகளை தருகிறது. இருப்பினும் இதை வந்து நாங்கள் வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்யோன்றோம்னா அது ஆபத்து தான். ஆனால் ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் அளவாக பாவிக்கும் போது இந்த வேலை வாய்ப்புகளை இதை என்ன மாதிரி தருதுன்னு சொல்லி சொன்னா, இந்த மெய்நிகர் சூழல்ல வந்து வேலை செய்யவும் ஒரு கலந்துரையாடவும் முடியும். இதால வந்து புதிய ஒரு தொழில் வாய்ப்புகளும் இப்ப உருவாகி கொண்டு வருகிறது. அதே போல இந்த மெய்நிகர் சூழல்ல பார்த்தோம்னா இந்த கற்பதும் மிகவும் ஒரு எளிதாகிறது. மேலும் இது வந்து உலகெங்கிலும் உள்ளவரோட, இப்ப நீங்கள் எந்த நாட்டுல இருந்து கொண்டும் எந்த நாட்டுல உள்ளவரோடையும் போய் படிக்கலாம். இப்ப கல்வி என்று எடுத்துக்கொண்டா, இப்ப அதுக்குரிய இந்த தடைகள் வந்து அந்த காலத்துல பார்த்தோம்னு சொன்னா, நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு பாடம் படிக்கிறோம்னு சொன்னா அந்த பாடத்துக்கு வந்து நாங்கள் ஒரு அந்த பாடத்தை படிக்கிறதுக்கு ஒரு டீச்சரை வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு கஷ்டம். அப்படியே தேடி கண்டுபிடிச்சாலும் நேரங்கள் இருக்காது அவைகளுக்கு.
அப்படியான ஒரு பேரியர் தடை ஒன்று இருந்தது. ஒரு என்னன்னு சொல்ற ஒரு கொனெக்ஷன் ஏற்படுத்துறது. ஆனா இந்த காலத்துல வந்து இந்த மெய்நிகர் உலகம் இது வந்ததால நீங்கள் எந்த நாட்டுல எந்த மூலைக்குள்ள இருந்தாலும் யாரோடையும் போய் நீங்கள் அதை கற்றுக்கொள்ள முடியும், அவர்களுடன் தொடர்பாட முடியும். அதை வந்து ஒரு இதுதான் இந்த அசுர வளர்ச்சி, இந்த விஞ்ஞானத்தின் ஒரு அசுர வளர்ச்சியாக நாங்கள் சொல்ல முடியும். இப்ப பார்த்தோம்னு சொன்னா இப்ப பேஸ்புக் நிறுவனத்தின் இந்த தலைவர் வந்து மார்க் சுகர்பர்க் வந்து சொல்லியிருக்கார், அந்த அடுத்த 5 ஆண்டுகள்ல தன் நிறுவனத்தை வந்து ஒரு மொரோவஸ் நிறுவனமா மாற்ற திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த மொரோவஸ் என்றது வந்து பார்த்தோம்னா இது ஒரு ஒன்லைன் உலகம். இதுல வந்து பயனாளர்கள் வந்து விளையாட முடியும், வேலை பார்க்க முடியும், ஒருவரோடு ஒருவர் நேரடியாக தொடர்பு கொள்ளவும் முடியும். இவை அனைத்தும் வந்து என்னென்ன சொல்ற ஒரு மெய்நிகர் சூழல்ல ஒரு விஆர் செட் ஹெட்செட் பயன்படுத்தி நாங்கள் இதை செஞ்சு கொள்ளலாம். இதை வந்து எந்த நேரத்திலையும் நாங்கள் எப்படி இருந்து கொண்டும் படுத்துக்கொண்டும் படிக்கலாம், நடந்து கொண்டும் படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விளையாட்டா இருக்கட்டும், அதை எந்த நேரமும் எந்த இடத்திலும் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற போல எளிதாக அதை நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்க முடியும். அதே போல நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை இணையத்துல பார்ப்பதை விட அதுல நீங்கள் வந்து ஒரு இருக்கலாம் என என்னன்னு சொல்றது, இந்த கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை தேடுறத வந்து ஒரு விஷயத்துக்குள்ள போறதை வந்து நீங்கள் இதன் மூலம் எளிதாக்கி கொள்ளலாம் என்று சொல்லி அவையில் ஒரு 5 திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறோம். மற்றது பார்த்தோம்னு சொன்னா இந்த சமூக தொடர்புகள், இந்த என்னன்னு சொல்றது ஒரு சமூக தொடர்புகள் வந்து இதை நாங்கள் ஒரு 3D எஃபெக்ட்ல வந்து இதை நாங்கள் சமூக தொடர்புகளை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். மற்றது விளையாட்டுகளா இருக்கட்டும், அதை வந்து என்ன சொல்ல தனிமையில இருக்கிறார்கள் வந்து அதை பயன்படுத்தலாம். அவர்களுக்கு வந்து இது ஒரு சிறப்பான ஒரு சிறப்பம்சமா இதை வந்து எடுத்து சொல்லி இருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. அது லிசாலனுடைய கருத்துக்களாக இருந்தது. ஹேஷனா சொல்லியிருந்த தனிமையை ஏற்படுத்துகின்றது என்று. ஆனால் லிசாலனோ தனிமையில் இருப்பவர்களுக்கு விளையாட்டு போன்ற துறைகளில் ஈடுபடுத்தி தங்களை பிஸியாக வச்சிருக்கலாம் என்றது என்னுடைய கருத்தாக இங்கே கொண்டு வந்திருந்தார். நிரம்ப வேலை வாய்ப்புகளும் ஏற்படுத்துகின்றது. என்னதான் புதிய ஆபத்துக்கள் இருந்தாலும் கூட கூடிய பெரும் அளவிலான நன்மைகள் தான் இருக்கின்றது என்ற கருப்பொருளே தன்னுடைய வாதத்தை இங்கே வந்திருந்தார். நன்றி உங்களுக்கு. இதை எதிர்த்து வருகின்றார் மாயிலவன் அபாயம் என்ற அணிக்காக. வணக்கம், நான் கதைக்கிறது கேட்க நினைக்கிறேன். நிச்சயமா. அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை வேளையிலே ஒரு அருமையான தலைப்பில் என்னை கதைப்பதற்கு வாய்ப்பு அளித்து வைக்க அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, மெய்நிகர் உலகம் வாய்ப்பை ஏற்படுத்துகிறதா அல்லது அபாயத்தை ஏற்படுத்துகிறதா அப்படின்றதுல அபாயத்தை தான் ஏற்படுத்துன்னு நான் கதைக்க வந்திருக்கேன். நிச்சயமா வந்துட்டு லிசாலன் சொன்னது போலவே தான். அதாவது இந்த விஷயத்துல நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. ஆனா பாருங்க, நாங்க வந்துட்டு அந்த நல்ல விஷயங்களையா நாங்க வந்துட்டு அதுக்குள்ள ஈடுபட போறோம். இருக்கக்கூடிய தீமை தான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு வந்துட்டு ஒரு 10 நல்ல விஷயம் சொன்னா அது எங்களுக்கு அதுக்கு வராது. கெட்டதா அந்த ஒரு விஷயம் சொன்னா உடனே அது வந்துட்டு பரவும் சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இந்த தொழில்நுட்பம். எதுவுமே வந்துட்டு ஒரு அளவோட இருக்கிறது தான். இதை பற்றி கூட நாங்கள் பலமுறை விவாதித்திருக்கிறோம். எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்ற மாதிரிதான். இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்றா என்ன? அதாவது நாங்க வந்துட்டு ஒரு ஹெட்செட் மாதிரியான ஒரு கருவியை போட்டுட்டு நாங்க விரும்பின இடத்துக்கு நாங்க வந்துட்டு போயிட்டு வந்துடலாம். அதாவது முந்தியெல்லாம் நாங்க ட்ரிப் போறோம்டா எப்படி போவோம்? முதல்ல ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிப்போம். அதுல வந்துட்டு டேய் நீ வா, நீ இவ்வளவு காசு கொடுக்கணும், இந்த நேரத்துக்கு வந்துருங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த நீச்ச உலகத்துல நான் சொல்றேன் ஒரு இடத்துக்கு போறதுக்கே வந்துட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து உண்டியெல்லாம் வச்சிருப்போம். அதுக்குள்ள காசை சேர்த்து அந்த காசை கடைசியில உடைச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குதுன்னு. அது வந்துட்டு நீங்க இருக்குங்க, ஒரு போன் மூலியமா நீங்க ஒரு விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி பாக்குறதுக்கும் உங்க கண்களினால அதை பாக்குறதுக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கு. அந்த நேரத்துலதான் நீங்க வந்துட்டு அந்த உயிர்ப்புடன் இருக்கிறத நீங்க வந்துட்டு உணர்வீங்க. ஆனா இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி என்ன செய்யுது? உங்களை வந்துட்டு அந்த நிஜ வாழ்க்கையில இருந்து அப்படியே கொண்டு வந்து
இந்த யதார்த்தம் இல்லாத வாழ்க்கைக்குள்ள உங்களை தள்ள பார்க்குது. அதாவது எப்பயுமே வந்துட்டு மனிதனுடைய மூளை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க. ஒரு ஆம்பளையோட மூளை வந்துட்டு எப்பயுமே எதை பத்தியும் சிந்திக்காம ரொம்ப நேரம் சும்மாவே இருக்க முடியும். ஆனா ஒரு பெண் வந்துட்டு எப்பயுமே சிந்திச்சு கொண்டிருப்பான்னு சொல்லி. நார்மலாவே ஒரு மனிதனோட மூளை அப்படித்தான். அது தூங்கும்போது கூட மனித மூளை வந்துட்டு ரெஸ்ட் இல்லாம கனவுகள் மூலியமா கூட உங்களோட கதைக்க பார்க்கும். அந்த மாதிரியான ஒரு உலகம்தான் வந்துட்டு உங்களுடைய உண்மையான சந்தோஷத்தை தரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ டிசார்ட்லயே வந்துட்டு சொன்னீங்கன்னா மேட்டாவர்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டியை வந்துட்டு உருவாக்குதுன்னு சொல்லி. இப்ப அதன் மூலியமா அவருக்கு ஒரு பெரிய லாபம் ஒன்று இருக்கு. மார்க் சக்கர்பர்க் கோடி கோடியா இப்போ உழைச்சு கொண்டிருப்பாங்க, கோடி கோடியா உழைச்சு கொண்டிருப்பாங்க. இந்த தொழில்நுட்பத்தை வச்சு அதை வச்சு சம்பாதிக்கிறார்கள் அதிகமா சம்பாதித்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனா அந்த தொழில்நுட்பத்தை யூஸ் பண்றவங்க நாங்க என்ன செய்யறோம்? நாங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி அந்த தொழில்நுட்பத்திலேயே நாங்க வந்துட்டு எங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் எங்களோட பொன்னான நேரத்தை அதுலேயே நாங்க செலவிட்டு கொண்டிருக்கிறோம். இதுதான் அவங்களுடைய திட்டம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன வயசுல நாங்க வந்துட்டு ஒரு வீடியோ கேம் வந்து விளையாடுவோம். அதுல வந்துட்டு GTA அப்படின்னு சொல்லி அதுல வந்துட்டு நாங்க வந்துட்டு எங்களுக்கு விரும்பின காரை வந்துட்டு ஓட்டலாம். அதுக்கு நாங்க எந்த நேரா போயாச்சு அதை கிளிக் பண்ண அந்த காரை எடுத்து ஓடலாம். ஒரு கடலுக்கு போனா ஒரு போட் எடுத்து ஓடலாம். யாரை வேணுமென்றாலும் நாங்க போட்டு அடிக்கலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில அதை வந்துட்டு செய்ய முடியுமா? இல்லை. விசாரிக்கலாம், உட்கார்ந்துட்டு படிக்கலாம். ரொம்ப எளிதாகவே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த விஷயம் கிடைக்குது என்று சொல்லி நான் கேட்கறது என்னன்னு சொன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு நன்மை வந்துட்டு உங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் நடக்கும். இந்த ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்ற மாதிரிதான், கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காதுன்ற மாதிரிதான். இப்ப வந்துட்டு நாங்க எதையுமே வந்துட்டு ஈஸியா நாங்க வந்துட்டு இது வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு நாங்க வந்துட்டு சொல்றோம். எங்கட மனித மூளைய வந்துட்டு அந்த மழுங்கடிக்கிற செயல்களைத்தான் நாங்க வந்துட்டு இப்ப வந்துட்டு செஞ்சு கொண்டிருக்கோம். சின்ன வயசுலயே வந்துட்டு நாங்க ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு மத்தியான நேரத்துல இல்லைண்டா சாயங்கால நேரத்துல நாங்க எங்க நண்பர்களோட கூடி கதைச்சு விளையாடுறது அந்த மாதிரித்தான் ஒரு சூழல் ஒன்று இருந்தது. ஆனா இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குது? எல்லாரையுமே தனிமைப்படுத்துது. ஒரு யாருமே தேவையில்லை. அது நாங்க விளையாடுறேன்னு சொன்னா ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து சரி நாங்க வந்துட்டு ஒவ்வொரு வீடு வீடா போய் எல்லாரையுமே கூப்பிடுவோம். அந்த நேரம் அந்த உறவுகள் அப்படின்றது வந்துட்டு அதிகமாகும். ஆனா இந்த தொழில்நுட்பம் இந்த அதிகமானது ஆக்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு நிஜ உலகத்துல ஆக்களோட பேச வேண்டிய அவசியமே இல்லை. விர்ச்சுவல் ரியாலிட்டி இருக்குது, அதுல போயாச்சு நாங்க இன்னொரு ஆக்களோட ஒரு செயற்கை நாங்க வந்துட்டு காய்ச்சிடலாம். ஒரு படத்துல கூட இது வந்துட்டு ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு பெடியன் 15 வயசு வரைக்கும் வீடியோ கேமே தான் விளையாடிக்கிட்டு இருப்பான். ஆக்கள் யாரோடையுமே பேச மாட்டான். உடனே ஹீரோ சொல்லுவார், அவன் ஏன் கதைக்க போறான்? நீங்க யாராவது அவனை வந்துட்டு ஒரு மனுஷனா நினைச்சு கதைச்சிங்கன்னு சொன்னா அவனும் வந்து உங்கள்ட்ட அவன் கையில நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க உங்களோட வேலையை ஈஸியா செய்யறதுக்கு அவன் கையில ஒரு வீடியோ கேமையோ போனையோ கொடுத்துடுறீங்க. அவன் என்ன செய்யறான்? அதுதான் ரியாலிட்டி என்று சொல்லி அவன் அதுக்குள்ளேயே மூழ்க போறான். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்க வந்துட்டு கண்டிப்பாக இதன் மூலியமா வந்துட்டு கண்ணு தெரியாத அந்த காது கேட்காத பிள்ளைகளோ அந்த ஒரு சில மூளையில பிரச்சனை இருக்க பிள்ளைகள் வந்துட்டு படிக்கிறதுக்கு இந்த தொழில்நுட்பம் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஆனால் பெரும்பாலான நேரத்தில் நாங்கள் வந்துட்டு அஞ்ஞான விஷயங்களை நாங்க பெரிதும் விஷயங்கள் நாங்களே தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகக்கூடிய ஒரு அபாய உருவாகி இருக்கிறது. ஆகவே இந்த மெய்நிகர் உலகம் அப்படின்றது வாய்ப்பை ஏற்படுத்திவிட மனித இனத்தை அதிகம் ஏற்படுத்தும் என கூறி என் தரப்பு வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அது மயிலவன் இணைந்திருந்தார். நிறைய கருத்துக்களை கொண்டு வந்திருந்தார். இலகுவாக கிடைக்கிற ஒரு இடத்திலையும் வந்து ஒவ்வொரு காரியங்களும் எங்களுக்கு இலகுவாக கிடைக்குமாக இருந்தால் அந்த இடத்துல சுவாரஸ்யம் இல்லை என்றதை வலியுறுத்தி இருந்தார். மற்ற கண்களால் பார்க்க வேண்டும், அதை சும்மா பார்த்து அனுபவித்து இருக்கல அது பற்றிய அறிவுகளும் ஆழமாக இருக்கின்றதுன்றதையும், மற்ற நாங்கள் வெறுமனை பார்க்கின்ற விடயங்கள் வந்து அவ்வளவு தூரம் எங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்க வேண்டியலாம், நாங்கள் அனுபவம் மூலம் அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்றதான் திரும்ப திரும்ப அவர் வலியுறுத்தியிருந்தார். நன்றி எங்களுடைய கருத்துக்களுக்கு.
அதுபோல மிக நிரம்ப கருத்துக்களை இவர் கொண்டு வந்திருந்தார். மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. உண்மைதான். இப்ப நாங்கள் ஒரு ஹாலிடே சாதனா சொன்ன போல நாங்களோட ஹாலிடே கொண்டு போக போகிறோம். அங்கே போக வேணுமாக இருந்தால் எங்களோட ஃபேமிலியிலேருந்து நாங்கள் தயாராக வேணும். அந்த ஹாலிடேக்கு போய் அந்த இடத்தை பார்க்குறதுக்கு எங்களுக்கு பொருளாதாரம் சரியாக இருக்கின்றதா, எங்களோட வர்றதுக்கு இப்போ உறவுகளோ நண்பர்களோ இல்லை பெற்றோரோ யாரோ வர்றதுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா, அதற்குரிய ஒரு விசா டிக்கெட் என்று சொல்லி பெரிய அளவான செலவுகள் இருக்கின்றது. நேரங்கள் எல்லாம் கூடி வரணும். இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ சிரமங்கள் இருந்தால் அதுக்கு பிறகு நாங்களும் உடல் அளவுல ஆரோக்கியம் இருந்தால் தான் அந்த பயணத்தை மேற்கொள்ளலாம். ஆனால் வெறுமனே நாங்கள் என்ன இருந்த அந்த ஹெட்செட் இருந்தால் எங்களுக்கு அவைலபிளா நாங்கள் இருப்போமா இருந்தால் அந்த இடத்துலயே எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். என்ற ஒரு நன்மை இருந்தாலும் கூட அதுக்கு எவ்வளவு பாதிப்புகள் இன்னொரு பக்கத்துல இருக்கின்றது. நாங்கள் ஏதாவது பொருளை நாங்கள் ஆரம்பத்தில் பார்க்க போறோம்னு சொன்னால் அதை திருப்பி பார்க்கணுமென்ற ஒரு ஈர்ப்பு சக்தி எங்களுக்கு ஏற்படும். அப்போ நாங்கள் தொடர்ந்து நேரங்கள் தவறிய நேரங்களையும் அதிகமான நேரங்களையும் பார்க்கறதால ஆரோக்கிய கேடுகளும் வந்து கொண்டிருக்கின்றது. அப்போ நன்மைகள் இருந்த போதிலும் எத்தனையோ தீமைகளும் எங்களை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்படி தங்களுடைய கருத்துக்களை வந்து கொண்டே இருக்கின்றார்கள் எங்களுடைய பேச்சாளர்கள். அந்த வகையிலே திருப்பி வாய்ப்பு என்ற அணிக்காக சாதனா தன்னுடைய கருத்துக்களை இவ்வாறு கொண்டு வர போகின்றார் பார்ப்போம். வருங்கள் சாதனா. அனைவருக்கும் வணக்கம். எது திருப்ப சொல்லுறேன், இந்த virtual reality கணக்கு பிசிக்கல் சோஷியல் டேமேஜ் கொடுக்குறேன். ஆனா இது virtual reality தப்பு இல்லை, மனதின் தப்பு. ஏன்னா நாங்க எனிதிங் அதிகமா பாவிச்சினோம்னா எங்களுக்கு நன்மை இல்லை. இது டூ மச் படிச்சினோம்னா, டூ மச் தண்ணி குடிச்சினோம்னா எங்களுக்கு எப்படி நல்ல நன்மை இருக்கும்? இது வரேன்னா என்ன அணி மாறி இந்த virtual reality கணக்க வேலையில் கொடுக்குறோம் கணக்க மனதிற்கு. ஏன்னா இந்த virtual reality ஒரு புது கான்செப்ட். இப்படி பழைய காலத்தில் யோசிச்சது இல்லை, அண்ட் இப்படி வேலையும் இல்லை இந்த உலகத்தில். ஸோ இந்த virtual reality இந்த காலத்தில் இன்க்ளூட் ஆக கணக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க கணக்க மனிதர்களுக்கு இந்த கிரியேட்டிவ் வேலை செய்ய இருக்கு. இது வரேன்னா இந்த உலகத்தில் கணக்க ஆக்கள் டிசபிலிட்டி வச்சு இல்லாட்டி காசு இல்லாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இருக்கிற கணக்காக இந்த virtual reality இது எல்லாருக்கும் சூட்டபிளா இருக்கும். ஏன்னா டிசபிலிட்டி ஆக்கள் அவங்க எங்கேயும் போக தேவையில்ல. இந்த virtual reality யூஸ் பண்ணுறது அவங்க வீட்டில் இருந்து தான் செய்யலாம். அண்ட் ஒர்க்கர்ஸ் காசு இல்லாட்டியும் வீட்டில் இருந்து கொண்டு கணக்கை பயன்படுத்துகிறோம் இந்த virtual reality. இது மற்றும் வீட்டில் இருந்து கொண்டு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற பாருங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சாதனா. அதுதானே எவ்வளவு தீமைன்னு சொல்றீங்களே, எவ்வளவு நன்மை இருக்கு வீட்டில் இருந்து கொண்டே. நாங்கள் முழு உடல் ரீதியாக முழு ஆரோக்கியமாக இல்லாத காலத்திலும் கூட அது நிரம்ப நன்மைகளை வீட்டில் இருந்து கொண்டே செய்யலாமே, அவைக்கு நிரம்ப ஒரு வாய்ப்பு தானே அது தருகிறது என்று தன்னுடைய கருத்துல இங்கே கொண்டு வந்திருக்காரு. மிக்க நன்றி சாதனா உங்களுக்கு. அதை எதிர்த்து வருகின்ற அபாயம் என்ற அணிக்காக ஹர்ஷனா. வாய்ப்புக்கு மிக நன்றி. VR பாவனையில் அதிகம் செலவு செய்ய நேரிடும். ஏனென்றால் VR உபகரணங்கள் அதிகமான விலை கொண்டவை. அது மாதிரி பொருத்தமற்ற வயது பதப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் பயனாளர்கள் எதிர்கொள்ள நேரிடும். இதனால் அவர்கள் தவறான வாழைகளில் செல்ல வாய்ப்பளிக்கின்றது. இது எதிர்கால சந்ததியை அழிவதில் அடங்காத தீமைகளை VR பாவனை மனிதனுக்கு ஏற்படுத்துகின்றது என்று கூறி விடை பெறுகின்றேன். நன்றி. நன்றி ஹர்ஷனா. இது மனிதனுடைய எதிர்காலத்துல நிரம்ப பாதிப்புகளை தான் தருதுன்றதை தான் தன்னுடைய கருத்தாக இங்கே வைத்திருந்தார் ஹர்ஷனா. நன்றி உங்களுடைய கருத்துகளுக்கு. அடுத்த முறை நீங்கள் இன்னும் நிரம்ப ஆராய்ச்சி கொண்டு வருவீர்கள் என்று சொல்றதில் நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம். நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு ஹர்ஷனா.
உண்மைதான். 2 தரப்புகளுமே தங்களுடைய கருத்துக்கள்ல தங்கள் கொண்டு வந்த விடயத்தில உறுதியாகத்தான் இருக்கிறார்கள். வாய்ப்பு தான் தருகின்றது என்ற அணி தங்களுடைய வாய்ப்பு தந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அபாயம் என்ற அணி அபாயம் என்று. அப்ப என்னதான் இருந்தாலும் 2 விஷயங்களும் வந்து கொண்டே தான் இருக்கிறது. பார்ப்போம் இறுதியில அப்ப என்னதான் முடிவென்று சொல்லி. லிசா உங்களுடைய கருத்துக்களை கொண்டு வாருங்கள் பார்ப்போம். வாய்ப்பு என்ற அணிக்காக. ஓகே, இப்ப எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி என்றொன்று நடந்து கொண்டுதான் இருக்கு. அன்றைக்கு நாங்கள் கையால எழுதி கணக்குகள் போட்டு நாங்கள் இன்றைக்கு அதை நாங்கள் மைக்ரோசாஃப்ட்ல இருக்கிற நிறைய சாஃப்ட்வேர்ஸ்ல ஒரு கணக்கா இருக்கட்டும், ஒரு நோட்டா இருக்கட்டும், நாங்கள் அதை அப்டேட்டா மாத்தி அதை நாங்கள் ஒரு என்ன சொல்றது இலத்திரனியல் கல்வியா கற்றுக்கொண்டு இருக்கோம். இன்றைக்கு டெலிபோனோ லேப்டாப்போ பாவிக்காத ஆட்கள் ஒருவருமே இல்லை. இப்ப ஒரு உலகத்துல இப்ப இருக்கிற ஊர்ல இருக்கிற ஆட்சி மேலிட்ட கூட அம்மம்மா மேலிட்ட கூட 70ஆம் ஆண்டுகள்ல இருந்தவர்களுக்கு கூட போரண்டா என்னன்னு தெரியாம அந்த காலத்துல இருந்தது லேண்ட்லைன் தான் இருந்தது கூட இப்ப நாங்கள் ஒரு கோல் பண்ணி அவை அவையே அப்டேட் ஆகிக்கணும், ஒரு எடுத்து ஒரு வீடியோ கூட சாதிக்கணும், அப்பு ராசா இப்படி இருக்கிறான்னு சொல்லி. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை கிடைக்குமான நிறைய ஒரு என்னன்னு சொல்றது ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சிகள் வளர்ந்து கொண்டுதான் இருக்குது. அதுக்கு நாங்கள் இயல்பாகவே பழகி கொண்டுதான் இருக்கிறோம். இல்ல நாங்கள் அபாயம் வேண்டிக் கொண்டு இப்ப நாங்கள் இப்பவும் கணக்குகளை கையால கொப்பியால எழுதி கொண்டிருக்க முடியாது, எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இல்ல நான் போன் பாவிச்சா இப்ப போன் பாவிக்கைக்குள்ள அந்த கதிர்வீச்சு இந்த கதிர்வீச்சு வேதன்ட்டு நான் லேண்ட்லைனை தூக்கி முதுகுல சொல்வி கொண்டு தெரிய இயலாது. அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வாரன்னு சொன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கு நாங்கள் முதலாவது மாற பழக வேணும். ஒரு சமூகம் போற போக்குலதான் நாங்களும் போகலாம். இல்லைன்னு சொன்னா நாங்கள் பின்னுக்கு நிற்போம், எல்லாரும் எங்களை விட்டு முன்னுக்கு போயிடுவோம். அப்ப இதுல இந்த முறவு செயலி மூலம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கச்சேரிய நாங்கள் மொபைல் போன்ல கண்டுட்டு பிறகு அப்படியே என்ன சொல்ற அதுல நாங்க ஒரு ஐயோ இதை பார்க்க முடியலையே என்று நாங்கள் அதை ஃபீல் பண்ணி போட்டு வச்சிருக்கோம். ஆனா இந்த மெய்நிகர் உலகுல இந்த முறவ செயலி மூலம் பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் அந்த கச்சேரிக்குள்ளேயே ஒரு வாழ்ந்ததாக அந்த மிஸ் பண்ற ஃபீலிங்க எங்களுக்கு தராம ஒரு சாட்டிஸ்பேக்ஷனை தருது. அப்ப இதுல எந்த விதத்துல இது அபாயமா அமைந்து இருக்கின்றது. அதை விட பார்த்தோம்னு சொன்னா, பல மக்கள் பல்வேறு இடங்கள்ல இருந்தால் இந்த எல்லா மக்களும் ஒரே இடத்துல இருப்பது போன்ற ஒரு உணர்வை இது கொடுக்குது. இப்ப சில இடங்களுக்கு போய் சிலரால சில விஷயங்களை கற்றுக்கொள்ள இயலாது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா, ஒரு நடன பயிற்சி நாங்கள் வீட்டுல இருந்து கொண்டே இந்த முறவ செயலின் மூலம் நாங்கள் அதை நாங்கள் அணிஞ்சு கொண்டு இந்த மெய்நிகர் இந்த விஆர் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம், வீட்டுல இருந்து கொண்டே ஒரு கிளாஸ்ல நாங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை எங்களுக்கு எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒரு டான்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம், அல்லது ஒரு பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் செய்யற மாதிரி நாங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் செய்யலாம். அது எங்களுக்கு ஒரு குட் தான், எங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸை தருது. அப்ப கற்றல்கள் இவ்வாறான முறைகள்ல அதுக்குள்ள செல்லுகின்றது. அப்ப இதுல இருந்து என்ன, நாங்கள் இப்ப தேடி செல்வது ஒரு கடினமான பாதையை எங்களுக்கு கொஞ்சம் இலவாக்கி தருது. எந்த ஒரு வேலையை நாங்கள் ஈஸியாக்குவோம். இப்ப மனத்தியாலம் கூட நாங்கள் செய்யற வேலையை ஒரு கொஞ்சம் மனத்தியாலத்துல செஞ்சா எங்களோட ப்ரொடக்டிவிட்டி கூடுதண்டா அது நல்ல விஷயம் தானே. எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் கடினமாக அதை போட்டு முறிச்சு செய்யறதும் பார்க்க இப்படியான இலகுவான வழிகள்ல நாங்கள் அதை கற்றுக்கொள்றது எங்களுக்கு இன்னும் ஒரு எங்களுக்கு இலகுவா தானே இருக்குது. இப்ப மயிலவன் அவர்கள் சொன்னது போல, இப்ப நாங்கள் டூர் போறதுக்கு நாங்கள் கால் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப் எடுத்து அதுல நாங்கள் எல்லாரையும் விளைச்சு ஒரு ஆள் கதைக்கிறத ஒரு ஆள் விளங்காம அப்படி ஒரு என்ன சொல்ற ஒரு டூரை நாங்கள் சில நேரம் எத்தனையோ டூர் வாட்ஸ்அப்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த டூர் போகாமலே ஒரு வருஷமாவே அந்த டூர் வாட்ஸ்அப்லயே போய் கொண்டு இருந்திருக்கும். இப்ப இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் பார்த்தோம்னு சொன்னா, எங்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகளை அவர்களால புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு இதன் மூலம் எடுத்து செல்லப்படுது. அப்ப நாங்கள் ஒரு என்ன சொல்ற 4 பேர் பக்கத்துல இருந்து ஒரு உரையாடுவது போன்ற ஒரு உணர்வை எங்களுக்கு தருது. இப்ப வெளிநாடுகள்ல இருக்கிற பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட தனிமைதான் இருக்கிறோம்.
இப்ப வேலைக்கு போறோம் வீட்டை வாரம் ஒரு 4 சிவருக்குள்ள இருக்கிறவர்களுக்கு வந்து இதை வந்து ஒரு வேறு நாடுகள்ல இருக்கிற 4 நண்பர்கள் சேர்ந்து இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் அது ஒன்றிணைக்கப்படுகிறது. அவர்கள் வந்து பழைய லைஃபை மிஸ் பண்ண பழைய லைஃபை இதன் மூலம் நாங்கள் மீட்டெடுக்கலாம். எந்த நேரத்திலையும் நாங்கள் வந்து கதைத்துக் கொள்ளலாம். ஒரு பக்கத்துல இருந்து நாங்கள் 4 பேர் வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் அடிச்சு கதைக்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து இது தருது. அப்ப இது எந்த விதத்துல ஒரு அபாயத்தை கொடுக்குது? இதுல எந்த விதமான அபாயமுமே இல்லையே. இதுல வந்து எங்களுக்கு எதை நாங்க மிஸ் பண்ணினோமோ, இந்த காலத்துல எது எங்களுக்கு தடைகளாக அமைகின்றனமோ அந்த தடைகளான விஷயத்தை இது எங்கள்கிட்ட கொண்டு சேர்க்குது. தடை இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து நாங்க மிஸ் பண்ண விஷயத்த வந்து கொண்டு சேர்க்குது. அப்ப இந்த என்னன்னு சொல்றது, இது வந்து ஒரு எந்த காலத்துல நாங்க எடுத்துக்கொண்டாலும் இது இன்னும் வளர்ச்சி ஆகி கொண்டுதான் போகுது. இப்ப நாங்கள் எந்த மூலையில இருக்கிற ஆட்களையும் நாங்கள் சிலது மறந்த ஆட்களோட்ட கூட நாங்கள் இதை வந்து இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் அவர்களோட கதைச்சு பழைய விஷயங்களை எல்லாம் மீட்டெடுக்க முடியும். ஆகவே இந்த மெய்நிகர் உலகம் வந்து எங்களுக்கு இன்னும் வாய்ப்புகளை அள்ளி தந்து கொண்டுதான் இருக்கின்றதுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி. நன்றி இளைசாலனுக்கு. திரும்ப என்னுடைய கருத்திலே தான் வலியுறுத்தி கூறியிருந்தார். எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் போக வேண்டியதில்லை, இலகுவாகவே அதில் இருக்கிற விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவு விஷயங்களை திருப்பம் எங்களுக்கு நன்மையாகத்தான் வாய்ப்புகளாகவும் தான் தந்து கொண்டிருக்கும் தன்னுடைய கருத்திலே கொண்டு வந்திருந்தார். நன்றி உங்களுக்கு. அதே போல அபாயம் என்ற அணிக்காக மயிலவன் தன்னுடைய கருத்துக்களோட இங்கே வருகின்றார். மயிலவன் வணக்கம். அதாவது அவரும் சொல்லியிருந்தார், நாங்க வந்துட்டு வாட்ஸ்அப்லயே வந்துட்டு கழிச்சு கொண்டே இருப்போம், கடைசி வரைக்கும் அந்த ட்ரிப்பே போக மாட்டோம்னு சொல்லி. நாங்க வந்துட்டு கடைசியில ஒரு இடத்துல உட்காந்து நாங்க அந்த அரட்டையை அடிக்கிறது தான் அந்த உண்மையான சந்தோஷம்னு நான் சொல்ல வரேன். அதுக்காக நாங்க வந்துட்டு நிறைய காசை செலவழிச்சு ஒரு இடத்துக்கு போய் இதை செய்யணுமென்ற அவசியம் இல்லை. அதே நேரம் இந்த ஏஐ விர்ச்சுவாலிட்டி அப்படின்றது வந்துட்டு ஒன்றும் சீக்கிரமா யார் கையிலையும் கிடைக்க போறது இல்லை. அதனுடைய விலையே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகத்தான் இருக்கும். சரியா? நீங்க வந்துட்டு இந்த தொழில்நுட்பம் அப்படின்றது நீங்க எந்த விதத்துல எடுக்கிறீங்க அப்படின்றது தான் எங்கட கையில இருக்குது. நான் வந்துட்டு அதை வந்துட்டு யூஸ் பண்ணவே வேணாம், அதை பாவிக்கவே வேணாம் அப்படின்னு நாங்க வந்துட்டு சொல்லேன். அதை வந்துட்டு ஒரு அளவாகத்தான் நாங்க வந்துட்டு பாவிக்க வேணும். எப்பயுமே வந்துட்டு நாங்கள் ஒரு மனித வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா எப்பயுமே ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொன்னா இப்ப வரைக்குமே உலகத்துல அதிசக்தி வாய்ந்த ஒரு இனம் மனித இனம்தான். அந்த மனித மூளைக்கு இணையா எதுவுமே இல்லை. அந்த இப்ப நீங்க சொல்ற அந்த ஏஐயோ அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியோ அது எல்லாமே ஒரு மனிதனின் மூளையில இருந்துதான் உதிச்சிருக்கு. ஏதோ ஒரு மனிதன் வந்துட்டு இப்படி ஒன்று உருவாக்கினா என்ன அப்படின்ற அந்த சிந்தனை திறனாலதான் உருவாயிருக்குது. அது நாங்க வரவேற்கலாம். ஆனால் அதன் மூலமா இப்ப இருக்கக்கூடிய சந்ததியினர் அதிலேயே வந்துட்டு முடங்கி கிடந்தார்களே ஆனால் அவர்களுடைய சிந்தனை திறன் காலப்போக்கில் குறைந்து கொண்டு போகும் அப்படின்ற அந்த விஷயத்தை தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வலியுறுத்தேன். இந்த டெர்மினேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல வந்துட்டு இதை வந்துட்டு சொல்லி இருப்பாங்க. இந்த மனித இனத்தை விட இன்னொரு இனம் வந்துட்டு சக்தி வாய்ந்த இனமா வந்துட்டு என்று சொன்னா நாங்க வந்துட்டு அதுக்குத்தான் அடிமையாயிருவோம். உதாரணத்துக்கு இப்ப இந்த போனே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டுது அப்படின்னு சொன்னா அதுதான் ஆபத்தான சூழல். நாங்க வந்துட்டு இப்ப நாங்களே பாருங்க, எங்களுக்கு தேவைன்னு சொன்னாதான் நாங்க வந்துட்டு போன்ல போயிட்டு யூடியூபோ அதுல போயிட்டு ஒரு தரவை பார்க்கக்கூடியதா இருக்கிறது தான் வந்துட்டு ஒரு சரியான விஷயம். ஆனால் நாங்க வந்துட்டு அது இல்லாம இருக்கிறோம் அப்படின்ற அந்த சூழல் வரும்போது நாங்க வந்துட்டு அதுக்கு அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்றதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. உண்மையிலேயே சொல்ல போனா இந்த மனித உறவுகள் அப்படின்றதுதான். இப்ப நாங்க ஆக்கள் முகம் கொடுத்து பேசுறத விட்டுட்டு இந்த போனை பார்த்து கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னா காலம் முழுக்க நீங்க ஆக்களோட கதைக்கிறத விட போனை பார்க்குற நேரம் தான் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப ஏற்கனவே வந்துட்டு எங்களோட நேரத்துல பெரும்பாலான நேரத்தை இந்த தொழில்நுட்பத்துலதான் செலவிட்டு கொண்டிருக்கிறோம். இருக்கிற கொஞ்ச நேரமாவது முகத்தை பார்த்து கதைங்கடான்னு சொல்ல போனா அதுக்குள்ளேயும் நீங்க என்ன செய்யறீங்க, இந்த ஏஐ கொண்டு வந்து இருக்கிற நேரத்தையும் அதுல செலவிட சொல்றீங்க. ஸோ இதன் மூலமாகத்தான் நான் வந்துட்டு சொல்றேன், இந்த மெய்நிகர் உலகம் அப்படின்றது என் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல போனா இப்ப இந்த ஏஐயோ இந்த மெய்நிகர் உலகமோ
இது வந்துட்டு எங்களோட இலகுவா கிடைக்கக்கூடிய அந்த சூழல் இருக்கிற பட்சத்துல வந்துட்டு எதிர்காலத்துல எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறையும். இப்ப சொல்ல போனா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு செய்தி வாசிக்கிறது வந்துட்டு ஒரு வேலையா இருக்கு. இப்ப வந்துட்டு என்ன செய்யறாங்க, ஏஐக்கு வந்துட்டு கொடுத்துடுறாங்க. அதை கொடுக்கறதுனால அதுவும் வந்துட்டு அந்த வேலையை வந்துட்டு செய்யுது. ஸோ இதனால அங்க இருக்கக்கூடிய உண்மையிலேயே நல்ல வடிவா கதைக்கக்கூடிய ஒரு ஆளோடைய வேலை வாய்ப்பு பறிபோகுது தானே. ஸோ அது வந்துட்டு எப்படி நீங்க வந்துட்டு ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஸோ இந்த மெய்நிகர் உலகம் அப்படின்றது வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது அப்படின்றத விட இது எதிர்கால சந்ததியினருக்கும் மிகப்பெரிய அபாயத்தை தான் ஏற்படுத்தும். வேலை வாய்ப்புகளையும் இழக்கச் செய்யும். அவர்களுடைய அந்த மனித உறவுகளுக்கான அந்த பிணைப்புகளை குறைக்கும். சிந்தனை ஆற்றலை குறைக்கும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு அபாய கட்டத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். நன்றி மாயிலவன் தன்னுடைய கருத்துக்களை திரும்பவும் தன்னுடைய கருத்துக்களில் இருந்தார். இவ்வளவுதான் நீங்கள் திரும்ப அந்த வாய்ப்புகள் என்று சொல்கின்றீர்கள், அது மனித வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் சற்று விலகி இருக்கத்தான் எங்களை வைக்கிறதுன்றதில் தான் திரும்பவும் வலியுறுத்தியிருந்தார். நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. மற்றது எதுவுமே அளவாக இருக்க வேண்டும் என்றதையும் சொல்லியிருந்தார் திருப்ப. ஆகவே உண்மையாகவே வாய்ப்புன்றதுக்கு நீங்கள் அள்ளி தந்து கொண்டே இருக்கின்றீர்கள். அபாயம் என்பதற்கும் அள்ளிக்கொண்டு தந்து கொண்டே தான் இருக்கின்றீர்கள் உங்களுடைய கருத்துக்களை. இன்று ஃபுல்லாக நான் இந்த நிகழ்ச்சியை நடத்துவனாக இருந்தால் திருப்ப நீங்கள் உங்களுடைய டென்ட் அணியும் உங்களுடைய அணிக்காகவே நீங்கள் வேலை சேர்ப்பீங்கள் என்றதில் எனக்கு எந்த வித ஐயமும் இல்லை. இருந்த போதும் நீங்க ஏதாவது ஒரு காரணத்தை வலியுறுத்துறீங்களாக இருந்தால், வாய்ப்பு என்று சொல்றீங்களா, வாய்ப்பு என்ற அணி ஏதாவது ஒரு கருத்தை வலியுறுத்துங்க பாப்போம். ஒரு காரணத்தை சொல்லுங்க, இது இப்படி இருக்கிறதால நிச்சயமாக வாய்ப்பு தான் என்று சொல்லி. வாய்ப்பு என்ற அணியிலிருந்து யாராவது? இப்ப சொல்லியிருந்த மயிலானவர்கள் இல்ல, அந்த 4 பேர் 4 இடத்துல இருந்து கதைக்கிறது தான் அந்த குட் ஃபீல் என்று சொல்லி. இப்ப என்னன்னு சொல்ல போனா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாரும் இப்ப தாய் பிள்ளை கூட ஒன்றா இல்லாத காலம், குடும்பங்களை விட்டு எல்லாரும் பிரிஞ்சிருக்கிற டைம் என்ன. அப்ப இந்த டைம்ல இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா என்னை எடுத்துக்கொண்டா, என்னுடைய நண்பர்கள் ஈவன் அவையில் இந்த யூகேல இருந்தா கூட ஒரு 10 மணித்தியால ஒரு டிஸ்டன்ஸ் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருக்கக்குள்ள எங்களை ஒன்றிணைக்க கூடிய ஒரு சக்தியாக இந்த மெய்நிகர் உலகு, இந்த மெய்நிகர் உலகம் ஏஐ விர்ச்சுவாலிட்டி எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அப்ப அந்த தருணத்தை எங்களுக்கு ஃபுல்ஃபில்லா தாருது எது. அப்ப இப்ப இருக்கிற சூழ்நிலையை தான் நாங்கள் யோசிக்க. இப்ப நாங்கள் திருப்பி 90ஆம் ஆண்டு காலகட்டத்துக்கு போக முடியாது, நினைச்சாலும் போக முடியாது. இப்ப எல்லாமே நாங்க முக்க பார்த்து படிச்சு பேட்டை பார்த்து படிச்சு இப்ப அதே இல்லாம நாங்க படிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருந்து கொண்டிருக்கோம். அப்படி இருக்கக்குள்ள எது எங்களுக்கு தேவையோ அதுதான் எங்களுக்கு தேவை. இப்ப இல்லாத விஷயங்களை நாங்கள் கருத்துல எனக்கு ஒரு தெளிவு வேணும். உறவுகளை சேர்த்து வைக்குதுன்னு சொல்றீங்களா நீங்கள்? இந்த கட்டாயம் உறவுகளை சேர்த்து கட்டாயம் ஒரு சிஸ்டத்தின் மூலம் நீங்க அதுகளை பாக்குறீங்களா? எனக்கு விளங்கல அதை பற்றி. இப்ப எங்களால இப்ப ஒரு தாய்நாட்டுக்கு போக முடியாது. அதே நேரம் தொலை தூரத்துல இருக்கிற நண்பர்களை எங்களால சந்திக்க முடியாது. அப்படி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்துல இப்ப எங்களுக்கு ஒரு தனிமையா ஃபீல் பண்ணிக்குள்ள ஒரு எங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுற அந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் போகவே முடியாத ஒரு சந்தர்ப்பத்துல எங்களுக்கு எது ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது. அதுதானே அது மெய் நிகரா மெய்யா? அது மெய்யா அல்லது மெய் நிகரா? அது மெய்நிகரன்னு சொல்லலாம். அதுதானே மெய்யுமே. இப்ப எங்களால ஒரு முடியாத ஒரு விஷயத்துக்கு இருக்கக்குள்ள ஒரு வழியை ஏற்படுத்தி தரைக்குள்ள அது எங்களுக்கு அடுத்த அணியில இருந்த அபாயம் என்ற அணிக்காக அதுக்கு என்ன கருத்து சொல்லுகின்றார்கள்? உங்களுடைய நீங்க ஒரு ஆழமான கருத்தாக கொண்டு வாருங்கள் பார்ப்போம். அபாயம் தான் என்பதற்காக யாராவது? நீங்களே சொல்லிவிட்டீர்கள், அது மெய் நிகர் மட்டும்தான், அது மெய் கிடையாது. ஒரு உண்மைத்தன்மை அப்படின்றது நாங்க எப்பயுமே கண்டிப்பா இப்ப எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே ரொம்ப தொலை தூரத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் ஏதாவது ஒரு நாள் நாங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கதைக்கிற அந்த தருணத்துக்காக தான் நாங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த ஏஐ அதுக்கு எதிராகத்தானே இருக்குது இல்ல.
இது இருந்தா இனி அதுக்கான தேவை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு படத்துல வர ஒரு நிகழ்வு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கதாநாயகனுக்கு வந்துட்டு அமெரிக்கால வேலை கிடைச்சிரும். அதை வந்துட்டு அவர் உதறி தள்ளிட்டு, இல்லை நான் ஊர்ல போய் விவசாயம் பார்க்க போறேன். உடனே இன்னொரு ஆள் சொல்லுவாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சது நீ ஊர்ல போய் விவசாயம் பார்க்கறதுக்கா? இப்போ நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு படிச்சு வெளியே போய் எவ்வளவுதான் அதிகமா சம்பாரிச்சு ஒரு மிகப்பெரிய காரையே வாங்கினாலும் அதை போட்டோ எடுத்து அனுப்பத்தான் முடியும். ஆனால் நான் வந்துட்டு என் அப்பாவுக்கு அருகிலே இருந்தாதான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லையாண்ட நானே கூட கொண்டு போய் கூட்டி கொண்டு போக முடியும். ஒரு சின்ன சைக்கிளை வாங்கினா கூட அவங்களோடய சேர்ந்து சுத்த முடியும். அந்த நிஜ உலக சந்தோஷத்தை தான் நாங்கள் வந்துட்டு வலியுறுத்துறோம். அது வந்துட்டு ஒரு மெய் நிகர் அப்படின்றது வந்துட்டு அதுக்கு எதிராகத்தான் நடந்து கொண்டிருக்கும். அது வந்துட்டு இல்லாத ஒரு விஷயத்தை தான் இருக்குன்னு சொல்லி ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளதான் வந்துட்டு உங்களை வந்துட்டு தள்ள போகுது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இப்ப அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்துட்டு பறக்கலாம். நீங்க வந்துட்டு ஒரு அது என்ன அந்த ட்ரெயின்ல போற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்துருக்கேன். அது அப்படியே வந்துட்டு நீங்க அதை போட்டுட்டீங்கன்னு சொன்னா அது அப்படியே போகலாம். சென்சார் கூட இருக்குது, தொட்டுணர முடியாத விஷயங்களை தொட்டுணரக்கூடியது மாதிரி. ஆனால் இது வந்துட்டு இதுதான் உங்களுடைய நிஜ உலகா? இல்லை, நிஜ உலகத்துல எங்களால பறக்கவே முடியாது, எங்களால் நடக்கத்தான் முடியும். இதுதான் வந்துட்டு ரியாலிட்டி. மனித உறவுகள் தான் வந்துட்டு ரியாலிட்டி. நாங்க வந்துட்டு எப்பயுமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடையோ யாரோடையோ வந்துட்டு தொட்டு பக்கத்துல இருந்து கதைச்சு வாழ்ற அந்த சமூகம் தான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு மனிதனை உயிர்ப்புடன் வச்சிருக்கு. நாங்க இப்ப கூட வந்துட்டு எப்பயுமே இந்த தொழில்நுட்பத்துல நாங்க அதை யூஸ் பண்ணி பேசி கொண்டிருந்தாலும், மச்சி உனக்கு ஞாபகம் இருக்காடா இந்த காலத்துல நாங்க இங்க போய் இவ்வளவெல்லாம் செஞ்சோமேன்னு சொல்லி, இது எதுவுமே வந்துட்டு ஏஐல வந்துட்டு கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரேன். எப்பயுமே வந்துட்டு நிஜ உலகத்துல நாங்கள் வாழ பழகி கொள்ள வேண்டும். ஏஐ யூஸ் பண்ணுங்க, ஆனால் நிஜ உலகத்துல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அழகான தருணங்களை வந்துட்டு விட்டுறாதீங்க. அதுதான் வந்துட்டு பிற்காலத்துல உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியும். இப்ப அது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா பிற்காலத்துல அது இல்லாம போகும்போதுதான் அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். நன்றி மயிலன், உங்களுடைய கருத்துக்களுக்கு. அவர் திருப்பவும் அதனுடைய கருத்துக்களாக கொண்டு வந்த விடயம் வந்து நிஜமானதாக இருக்கின்றது, அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது என்றான வசனங்களை தான் நாங்கள் வச்சிருந்தார். அது இயல்பாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், அது மெய். இது அந்த வாய்ப்பு என்ற விஷயங்கள் வந்து மெய் நிகரை ஒழிய அது மெய்யில் என்பதை தான் அதனுடைய கருத்தாக இங்கே கொண்டு வந்தார். நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. உண்மையிலே இப்ப நீங்கள் இருவரும் வந்து வாய்ப்புகள் என்று சொல்லியும் அபாயம் என்று சொல்லியும் அழகா சொல்லிவிட்டு போனீர்கள். இப்பொழுது பிரச்சனை என் வளம் திரும்பி இருக்கின்றது. நான் உண்மையாக நினைச்சிருந்தேன், எத்தனையோ விஷயமான பிரச்சனைகள் இங்கே இருக்கின்றது, இது ஒரு அபாயத்தை தான் தந்து விடுமோ என்று சொல்லி. ஆனால் வாய்ப்புகளை அளித்தருகின்றது என்று சொன்னவர்களும் தலைத்தவர்களே, அவர்களும் இல்லை வாய்ப்புகளை தருகின்றது என்று ஆணித்தரமாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது சில வீடியோக்களை தான் பெரும்பாலும் எல்லோரும் பார்க்கின்றார்கள். உண்மையிலே பாருங்கள், ஒரு இறந்தவர்கள், எங்களுடைய குடும்பத்திலிருந்து இறந்தவர்கள் ஒருவரை நாங்கள் இப்ப பார்க்க போகின்றோம் என்று அந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். அவர்களுடைய வாழ்ந்த காலத்தை அப்படியே கண் முன்னே கொண்டு வரும். அது பலருக்கு துன்பத்தை தந்தாலும் சிலருக்கு அந்த தருணத்தைங்களை கொண்டு இன்றைக்கு நாங்கள் இந்த உறவோட கொஞ்ச நேரம் இருந்தோம் என்ற ஒரு ஃபீலிங் எங்களுக்கு தருது. அது பொய்யாக இருந்தாலும் அது உண்மையாக இருந்தது போல ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தருகிறது. அவரவர் மனநிலைமை இது எங்களுக்கு கவலையை தரும் என்றால் விட்டு விடுங்கள். இப்படி அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு இந்த கருவி ஏற்படுத்தி தருகின்றது, அது எங்களுக்கு மன நிறைவை தருகின்றது என்றால் நீங்கள் பாருங்கள், அது உங்களுடைய மனத்தை பொறுத்து, அது நன்மையோ தீமையோ சந்தோஷமோ துக்கமோ என்றது. அதே மாதிரி இன்றோ பகுதியில் ஏற்பட்ட விடயத்தை நாங்கள் நேரடியாக போய் ஒரு மெய்யான வீடியோ காட்சியாக நாங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கு அது வீடியோவை பார்க்கறது நிச்சயமாக மெய்நிகராகத்தான் இருக்க வேணும். ஆகவே நாங்கள் அந்த ஒரு காட்சி, அந்த ஒரு இடத்துல நாங்கள் அந்த விஷயத்தை நாங்கள் பார்த்து அனுபவிக்கக்கூடியதாக இருந்தால் அது நிச்சயமாக வாய்ப்பு தானே. இப்படி வாய்ப்பும் அபாயம் என்று சொல்லி பல விடயங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் நன்மை தீமை என்று இருக்கிறது மாதிரி வாய்ப்புகளும் அபாயங்களும் இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கின்ற உணவுகள் கூட நாங்கள் ஆரோக்கியமான உணவு என்று உண்டு கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அதில் 100 விதமான ஆரோக்கியமாக இருக்குதா உணவுண்டா இல்லை, பெரும்பாலான உணவுகள் நஞ்சுகள் தெரிந்தோ தெரியாமலோ நஞ்சுகள் கலக்கப்பட்டுத்தான் இருக்கின்றன. ஆகவே தான் நன்மைகளும் தீமைகளும் இருக்கின்றது. ஒரு பாட்டாகவே பாடலாம், கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா,
மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அண்டு இந்த கண் போன போக்குல போக வேண்டாம். மனிதனுடைய வாழ்க்கை என்ன, எவ்வாறு நாங்கள் வாழ்ந்தோம், எவ்வாறான பண்புகள் எங்களை இருக்கின்ற அந்த விடயங்களை மறந்து விடாதீர்கள். அந்த மெய்யில் நிகருக்கு அந்த அடிக்ட் ஆக வேணாம் என்றதான் நீங்க வலியுறுத்தக்கூடியதாக இருக்கின்றது. நன்மைகளும் இருக்கின்றன, அதே போல தீமைகளும் தான் இருக்கின்றன. அழகாக நீங்கள் அனைவரும் இங்கே கொண்டு வந்திருந்தீர்கள். ஒரு விஷயத்துக்கு அது இது மெய் நிகர் என்றதை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். எங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள்வோம். அந்த பொழுது எல்லாம் அது எங்களுக்கு வாய்ப்பாகத்தான் இருக்கின்றன. நாங்கள் அபாயம் என்ற ஒரு விஷயத்தை தள்ளி வைக்கிறோம். எல்லோரும் இன்றைக்கு படைப்பாளிகள், இறைவனை நாங்கள் எங்களை படைத்த இறைவன் என்று சொல்கின்றோம். இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் படைப்பாளர்களாகத்தான். அப்ப பார்க்க போனால் எல்லோரும் இறைவன் என்று சொல்ல அளவுக்கு நாங்கள் முன்னேறி விட்டோம். ஆகவே அதுவும் வாய்ப்புத்தானே. அப்பொழுது அப்ப வருகின்ற எந்த ஒரு சாதனத்தையும் நாங்கள் பயன்படுத்தாமல் இல்லை, ஆபத்து பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டு எதையுமே நாங்கள் விட்டு வைத்ததாக இல்லை. சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு இருக்கின்றதை ஒழிய நாங்கள் ஒவ்வொரு சாதனத்தையும் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். அதுல ஆபத்துக்கள் பிழைகள் இருக்கின்றது என்னென்றால் அந்த விடயத்தை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ளலாமே. இதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. மிக்க நன்றி எங்கள் பேச்சாளர்கள் அனைவருக்கும். நாங்கள் நடாம இருந்தால் அவரையும் இதில் இணைத்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. நாங்கள் இந்த எங்களுடைய நிகழ்வை இந்த நிமிடத்தில் வைத்துக் கொள்வோம். எஃப்டிவி எங்களுக்கு சேர்த்துக் கொண்டிருக்கின்றது. சலத்தை தந்த அனைத்து உறவுகளுக்கு நன்றி பாராட்டிக்கொண்டு நாங்கள் இந்த இன்றைய தலைப்பின் இறுதிக்கு வந்துவிட்டோம். என்னதான் நாங்கள் நன்மைகள் தீமைகள் இருந்தாலும் அதுக்கே நாங்கள் அடிபணிந்து போகாமல் நல்ல விஷயங்கள் எடுப்போம். இதுதான் மெய் என்ற விஷயத்துல நாங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றதொரு மாலை நேரம் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை இந்த பட்டிமன்றத்திலிருந்து உங்களோட விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் நான் சிவகணேஷினி சதீஷ்குமாரன். வணக்கம் உறவுகளே. நன்றி. நன்றி.